போராடுவோம் போராடுவோம் மாணவர் உண்மைக்காக போராடுவோம். ஆமா சார், அந்த இது நம்ம போறது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா தான் போய். இப்ப நான் எப்படி போட்டு ட்ரெஸ் நல்லா தானே போட்டு வரேன். நம்ம கேன்டீன் போனா வந்து நான் இது முடி, நான் இது கம்பல், இதெல்லாம் போடக்கூடாது. அது சொல்றது கரெக்ட் தான் சார். கேன்டீன் ஏன் போக கூடாதுன்றீங்க? கேன்டீன் ஏன் மூடி வைக்கிறீங்க? எல்லாரும் லாங்ல இருந்து வராங்க சார். செங்கல்பட்டு, திருவள்ளூர், அரக்கோணம் எல்லாம் அங்க இருந்து வராங்க, லாங்ல இருந்து வராங்க. எல்லாரும் சாப்பிடறதுக்கு ஃபர்ஸ்ட் கேன்டீன் தான் போவாங்க. போயிட்டு தான் வந்து கிளாஸ் ரூம்ல உட்காருவாங்க. சரிங்களா? அந்த கேன்டீனுக்கே போக கூடாதுன்னா அப்ப நம்ம எங்க சார் போய் சாப்பிடுவாங்க? இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். படிக்கிற பசங்க படிக்கிற கிளாஸுக்கு தான் போவாங்க. நாங்களாம் கிளாஸுக்கு தான் போறோம். ஸ்போர்ட்ஸுக்கு கிரவுண்ட் எதுக்கு சார்? கிரவுண்ட் ஏன் பூட்டி வைக்கணும்? ஏலத்துக்கு விடுறாங்க சார் கிரவுண்டு. ஏலத்துக்கு ஒரு இதா கிரவுண்டா? பச்சை பஸ் காலேஜ் கிரவுண்ட்னா அதுக்கு தான் ஏலத்துக்கா? வெளி பசங்க வந்து விளையாடுறதுக்கு எதுக்கு சார் அப்போ காலேஜ் பசங்களுக்கு அந்த கிரவுண்டு? நம்மளுக்கு தானே கிரவுண்டு. நம்மளோட பசங்களுக்கே இது இல்லைனா இப்ப நாங்க எங்க போய் இது பண்றோம்? அதுதான் சார் இதுக்கு எல்லாத்துக்கும் போராட்டம் சார். எல்லாத்துக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு காலேஜ்ல. ஒரு கிளாஸ்ல லைட் இல்ல, ஃபேன் இல்ல, எப்படி சார் படிப்பாங்க? தண்ணி இல்ல, குடிய தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல சார். அடிப்படை வசதியே இல்ல எதுவுமே. இதெல்லாம் கேட்டா நாங்க ரவுடிசம் பண்றோம், இது கேள்வி கேட்டா நாங்க ரவுடிசம் பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இது பேர் ரவுடிசமா சார்? அறக்கட்டளை நிர்வாகிகள் நீங்க கொண்டு போறீங்க, அவங்க பதில் சொல்லலாம். அதுக்கு ஆமா, இது போராட்டமா மாறுது. இது இப்போ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் போராட்டமோ ரெண்டாவது போராட்டமோ இல்ல, இது ஒரு 6வது 8வது வாட்டி ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் தீர்வு வரல எங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி எல்லாரும் ஏழை மாணவர்கள் தான், யாரும் இருக்கப்பட்ட மாணவர்கள் கிடையாது. நான் பயணச்சீட்டு இல்ல, பஸ் பாஸ் அப்பத்திலிருந்து கேட்டுட்டு இருக்கோம் சார். இன்ன வரைக்கும் அந்த அதுக்கோ கோரிக்கை வச்சு எதுக்குமே இன்னும் முன்னாடியா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது, ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டோம்னா நம்மள சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அடிக்கிறாங்க, கை ஓங்குறாங்க சார். ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லி புரிய வைக்கணும் சார். ஃபர்ஸ்ட் எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு இதுதான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்கணும். எடுத்தவொடனே ஆக்ஷன் எப்படி சார்? நிறைய பேர் காலேஜுக்கு வர மாட்டாங்க. இப்படியே காலேஜ்ல யாரும் வரலன்னு சொல்லிட்டா எல்லா கவர்மெண்ட் காலேஜையும் இழுத்து மூடிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஏழை காசு இல்லாதவங்க, இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க சார்? நீங்களே சொல்லுங்க. இப்ப நீங்க போராட்டம் பண்ணாலே அரெஸ்ட் பண்றாங்க. ஆமா, அரெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு காவல்துறையை பத்தி நம்ம தப்பா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஒத்துழைக்கிறாங்க. உள்ள இருக்கவங்க தான் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. கேட்டா நீங்க அக்யூஸ்ட் பாக்குற மாதிரி தான் பண்றாங்க. அதே மாதிரி வெளியே வந்து ஐடி கார்டு வாங்குறதோ இல்ல லேட்டா மாணவர் உள்ள வரதுக்கோ வாட்ச்மேனோ இல்ல பாடி கார்ட்ஸோ தான் போகணும். ஆசிரியர்களை போடுறாங்க. அப்போ உள்ள யார் சார் பாடம் எடுப்பா? 11 மணி வரைக்கும் வெளியே நிக்க வைக்கிறீங்கன்னா அப்ப யார் உள்ள பாடம் எடுப்பா? ஆசிரியர் இல்லாம ஒரு கிளாஸ் வர மாட்டாங்க, ஒரு கிளாஸ் இருப்பாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு 6 மாசமா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, இப்படிதான் போயிட்டு இருக்கு. கேண்டீன் இல்ல சார், ரெஸ்ட் ரூம் போக விட மாட்டாங்க சார். ரெஸ்ட் ரூமை வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்னா யூஸ் பண்ற ரெஸ்ட் ரூமா மாத்திட்டாங்க. அதனால ஆசிரியர்களுக்கு சரியா ஒரு இதுவாவே இருக்க மாட்டேங்குது, அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு சொல்ல போனா. என்ன ரீசன்னால ஆசிரியர்களையும் அந்த ரெஸ்ட் ரூம் உள்ள ஒரே அதான் ரெஸ்ட் ரூம் வெளியே இருக்கு சார். கேட் எல்லாம் மூடிடுறாங்க. 1 மணிக்கு மேலதான் தருகிறாங்க. டிபார்ட்மெண்ட் 1 மணிக்கு மேல தருகிறாங்க. வெளியே வரப்பதான் ரெஸ்ட் ரூம் போகணும்.
அது வரைக்கும் யார் சார் கண்ட்ரோல் பண்ணின்னு இருப்பா? எவ்வளவு பிரச்சனை வரும்? மனித உரிமையே இல்லைன்னா அப்ப எப்படி சொல்லுங்க நீங்களே. இது இல்லாம முடி வளர்க்கறது அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் அதெல்லாம் இருக்கு, ரெகுலரா காலேஜ்ல கேக்குறது தான் சார். அது தப்பு சொல்லக்கூடாது. நம்ம கேக்குறது என்ன கேக்குறோம்? சாப்பிடறதுக்கு வெளியே விட மாட்டீங்க, ரெஸ்ட் ரூம் விட மாட்டீங்க. அவங்க மட்டும் போய் சாப்பிட்டு எல்லாம் வராங்க, நம்மளே ஏன் சாப்பிட விடாம இருக்காங்க? கேட்டா இதை கேட்டா நாங்க பொறுக்கி தானே பண்றோம், ரோடிஸ பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் ரோடிஸ்னா அப்ப நாங்க என்ன சார் சொல்றது? சொல்லுங்க நீங்க. இதுக்கோசம் தான் போராட்டம். இது ஃபர்ஸ்ட் போராட்டம் மட்டும் கிடையாது, இது ஒரு 6-7 வாட்டி நடக்கிற போராட்டம் இது. ஆனா இந்த போராட்டத்துக்கும் தீர்வு இல்ல. இது நாளைக்கும் நடக்கலாம், நடந்துட்டு தான் இருக்கும், தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நடந்துதான் இருக்கும். நான் இப்ப முடிச்சுட்டு போக போறேன் சார். நான் எனக்காக பேச வரல, எனக்கு பின்னாடி இருக்கிற பசங்களுக்காக தான் பேச வரேன். சரிங்களா? நம்ம நம்மளுக்கோசம் பேச வரல, எங்களுக்கு பின்னாடி செகண்ட் இயர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் இருக்காங்க, வெளி வாகனர்களுக்கோசம் தான் நான் பேச வரேனே. இவ்வளவு நாள் இந்த கேட்டால உள்ள இப்ப கூட நீங்க விட கூட மாட்டீங்க. நாங்க நியாயமா தான் போராட்டம் பண்றோம். ஒரு கல்லூரி முதல்ல 2 வரைக்கும் வரல சார். தயவு செஞ்சு எங்களை வெளியே மட்டும் அனுப்புங்க சார். போதும் சார். சார் தயவு செஞ்சு எங்களை வெளியே அனுப்புங்க சார். சார் 2 மணி நேரமா இதே வார்த்தை தான் சார் நீங்க சொல்றீங்க. 2 மணி நேரம் இதே சார். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா எங்களுக்கு தெரியல சார். எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா எங்களுக்கு வழி விடுங்க சார். நாங்க வெளியே போறோம் சார். எங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க முடிஞ்ச தயவு செஞ்சு விடுங்க சார். நாங்க வெளியே போறோம் சார். சார் நீங்க அவங்களுக்கு எதுக்கு சார் நீங்க சப்போர்ட் பண்றீங்களே புரியல எங்களுக்கு. பதவி காலம் முடிஞ்சு கூட அவங்க உள்ள இருக்கிறாங்க. நாங்க நியாயமா போராட்டம் பண்றோம் சார். சார்